ஹே அன்னியாங் கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேங் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் லவ் போனஸ் பார்ட். ஸோ இது முன்னாடி நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஹாப்பி என்டிங் கொடுங்க அக்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே நம்ம போனஸ் பார்ட் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ ஒரு 1 மந்த் ஆச்சு போட்டு. நிறைய பேர் இந்த ஒன் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வந்து கொஞ்ச நாளா வீடியோ போடலல்ல. ஸோ அதுக்கு ரீசன் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்கே சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருந்துச்சு. ஸோ ரெயின் ஸோ ஒரு மாரி இருந்துச்சு. எனக்கும் ஃபீவர் ஆச்சு. ஸோ என்னால டைமுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு வெளியலாம் அவ்வளோ வந்து தண்ணி, மழை தண்ணி தான். வெளிய போகவே முடியல. விட்டா மொதலையெல்லாம் வந்துரும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருந்தோம். ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல நான் ரெக்கார்டே பண்ணல. ஃபோன் கூட கையில எடுக்கல. ஐ மீன் சிக்னலும் கிடைக்கலடா. ஸோ நெட்வொர்க்கையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இல்ல ரொம்பவே டைம் எடுத்துட்டேன். ஸோ நான் இந்த அளவுக்குலாம் போட்டதே கிடையாது. பட் அப்கமிங்ல நிறைய ஒன் ஷாட் இருக்கு. உங்களுக்கு புடிச்ச மாரி நான் கொண்டு வரேன்டா. ஸோ எதுக்கெல்லாம் போனஸ் பார்ட் போடலாமோ அதுக்கெல்லாம் நான் போட்டுறேன் ஓகேவாடா? அண்டு வந்து ஐம் சாரிடா. பட் நான் வந்து சூன் நான் உங்களுக்கு நல்ல ஒன் ஷாட்ல வர்றேன். இதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட்ட அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி என்கிட்ட வந்து நீங்க கேட்குறீங்க. இன்னொரு சேனல்ல போட்ட வீடியோஸ வந்து நீங்க வந்து போட சொல்றீங்க. வேற ஒருத்தருக்கு போட சொல்லி கேட்குறீங்க. அது எப்படி இருக்கும்? சரியில்லல்ல. ஒருத்தரோட டைட்டில காப்பி பண்ணாலே அங்க வந்து சண்டைக்கு வரும். 2 சேனலுக்குள்ள ப்ராப்ளத்த நீங்க கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. ஸோ என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தா. அது டீக்கு தான் கேட்டிருந்தா. ஸோ என்னால முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி அது என்னோட ஃப்ரெண்டோட சேனல் தான். ஆக்சுவலி எனக்கு தெரியும். நானும் அந்த எஃப்எஃப் கேட்பேன். ஸோ அந்த பொண்ணு அந்த ஸ்டோரி லைன கேட்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. ஏன் இந்த பொண்ணு இப்படி வந்து கேட்குது? ஆக்சுவலி இப்போ ஒரு ஸ்டோரி லைன் வந்து உங் நீங்களா யோசிச்சீங்கன்னா, ஓகே நீங்க சொல்லலாம். இந்த மாரி கன்டென்ட் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி? முடியாதுல்ல. இதுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்டா. எனக்கு செட் ஆகாது. ஏன்னா, எனக்கு இது வேண்டாம். ஏன்னா சேனலுக்குள்ள ப்ராப்ளம் வாய்ப்பில்ல. எனக்கு இது போதும். எனக்கு என்னோட மைண்ட்ல தோன்றதே நான் ஒன் ஷாட்டா மேக் பண்ணி போட பார்க்குறேன். பர்த்டே விஷஸ்லாம் இதுக்கப்புறம் கேட்காதீங்க. என்னால முடியாது. ஒரு டைம்ல நான் வந்து போட்டேன். சரி ஓகே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டேன். ஆனா அகெயின் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா செட் ஆகாதுல்ல. என்கிட்ட கேட்ட அதே ஒன் ஷாட் நான் போட்டுட்டேன். பட் அவங்க வந்து அதே ஒன் ஷாட்ட வந்து இன்னொருத்தர்கிட்டயும் போய் கேட்டுருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இது செட் ஆகாது ஓகேவாடா? ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட வந்து பிரைவேட்டா இன்ஸ்டால வந்து சேட் பண்ணுங்கடா. அது எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் நான் அது கேள்விப்பட்ட ஒன் ஷாட் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுன்னா, நான் வந்து போடுறேன். ஓகேவாடா? ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு சேனல்ல பார்த்துட்டு வந்து அகைன் வந்து என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நான் செம்ம டென்ஷன் ஆகிருவேன். நான் ரொம்ப நார்மலா பேசுறேன்னு நினைக்காதீங்கடா. நான் ரொம்பவே எனக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்கு. பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியாது. ஆனா வெளில காட்டியிருக்க கூடாதுல்ல. எல்லாரையும் சாஃப்ட்டா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். எனக்கு கோவம் வர வைக்காதீங்க. ஓகேவாடா? நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இத சொல்லணும்னு இருந்தேன் ரொம்ப நாளா. அண்ட் இத நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்னா இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காவது ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ டெலிகிராம் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில ஹைப் சீன்லாம் வரும். ஸோ இதிலேயே போட பார்க்குறேன். அப்படி இல்லன்னா நான் அதிலேயே போட்டுறேன். ஓகேவாடா? சரிடா. நம்ம இன்ட்ரோ வேண்டாம். போன பாட்டு யாரும் பார்க்கலன்னா வந்து பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் கன்டினியூவேஷன் புரியும். ஓகேவாடா? சரி ஸ்ட்ரைட்டா இப்போ நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ள போயிரலாம். வந்ததே லேட் நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஸோ சில பேர் காண்டா இருப்பீங்க. ஓகேடா ஸ்ட்ரைட்டா இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ள போயிரலாம். இப்ப நீங்க உங்க பேபிய தூக்கிட்டு தான் போறீங்க. ஸோ கார்லேருந்து இறங்கிட்டு, அவளும் அப்பா அப்பா பாவம். என்னது? அப் அப்பா பாவமா? ஏய்! அவர அவன இன்னைக்கு தானே பார்த்தேன். அப்பா வேணும். அப்டின்ட்டு அந்த குழந்தை அழுக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. என்ன இவ? 10 மாசம் சுமந்து நான் பெத்தா, அவ அப்பன பார்த்துட்டு, அப்பா வேணும்னு அழுகுது. இப்ப என்ன பண்றது? அப்டின்ட்டு நீங்க குழந்தைய பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பா, அப்பா பாவம். அப்பா 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 அப்டின்ட்டு ஒரு மாரி அழுக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நீங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவள கம்ஃபோர்ட் பண்ணிட்டு, அப்படியே படுக்க வைக்கிறீங்க. இன்னைக்கு
எனக்கு அவனை பார்த்தோன்னே சீக்கில் கை வச்சுட்டு, இவ இருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அப்பனை பார்த்தோன்னே ஒருவேளை என்னை விட்டு போயிடுவாளா? ஆனால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு எதுவும் புரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனை ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்டேஜில் வச்சு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. அப்படின்ட்டு நீங்கள் குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துடுறீங்க. இப்போ உங்கள் ரூம் டோரை, ஐ மீன் உங்கள் மெயின் ஹால் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்பா, ஏன் என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு புரியல, இங்கே என்ன நடக்குது? அந்த குழந்தை, அப்போ நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா தான் வந்து உட்காடுறாங்க. அந்த ஸ்டேஜில் வச்சு கல்யாணமே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? உன்னோட நெக்ஸ்ட்டு மூவ் என்ன? அப்பா அது வந்து அயன், ஓகே, நாங்கள் டேங்கோட அப்பா கிட்டே கேட்டோம். உன்னோட மிஸ்டேக் தான், நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. உனக்கு தயாங் தாண்டு நாங்கள் எப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும் நீ தேங்காய் லவ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி நடந்தது எனக்கு தெரியாது. ஸோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அப்பா எப்படி? என்னால் ஓகே, அவன் என்னை திட்டினான், ஒத்துக்கிறேன். ஆனால் அவனை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா. என்ன ரீசன்? நான் அன்னைக்கு அவன் கூட இருந்தது உண்மைதான். அவனை ஹர்ட் பண்ணான், இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் அவன்கிட்ட போய் பேசலாம். ஆக்சுவலி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அதை சொல்லலான்னு தான் போனேன். ஆனால் அவன் அந்த ஜெனி கூட அங்கே இருந்தான். என்னது? ஆமாப்பா, அவன் ஜெனியை லவ் பண்ணப்பா. அதான்ப்பா எனக்கு புரியல. என்னை கதவை என்னை வேண்டான்னு சொல்லியிருக்கான். அவள் கூட அவனுக்கு அவள் தான் செட் ஆகுவா. ஏன்னா அவனும் ஒரு ஐடல், அவளும் ஐடல். ஸோ 2 பேருக்கு செட் ஆகும். நான் மாஃபியா, ஒரு கொலகாரி. என்னால் அவனுக்கு எப்படி பிடிக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இருந்தும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவன் என்கிட்ட வந்துடுவான்னு. ஆனால் ஒரு டைமில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, அவன் எனக்கு இல்லை, எனக்கு சொந்தமாக மாட்டான்னு. ஆனால் என் கூட அப்படி இருந்தால் நான் ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன்ப்பா. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி லவ் அரைக்க முடியாதுல்ல. அதை நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தனியாக வந்தேன். எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்ப்பா. நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு, அதான் தேஜு பாப்பா இருக்கால்ல, அது போதும்ப்பா. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் தனியாகவே இருந்துடுவேன். ஐயன், என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அம்மா சொல்கிறத கேளு. இந்த சொசைட்டியில் ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் வாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மா, அதான் நான் இருக்கேன். என்னால் என் பொண்ணை வளர்க்க முடியும். இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என் லைஃப்பில் டயம் இல்லை. அவள் வேண்டாம். அவள் ஏன் என்னை இப்போ லவ் பண்ணுறான்னா எனக்கு தெரியல. ஒரு வேளை ஜெனி விட்டு போயிருப்பா. அதனால தான் நான் தயங்கிட்ட பேசுகிறேன். இல்லைம்மா வேண்டாம், பேச வேண்டாம். எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. நான் வேறொரு ஆள் நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன். அவர்கிட்ட பேசலாம், என் சுச்சுவேஷனை புரிய வைக்கலாம். என் மனசை மாற்றிக்கிட்டேன். என் லைஃப்பில் தாங்கி இல்லை, அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என் பேர குழந்தைய என் கூட காட்டாமல் கூட வந்துட்டல. அப்பா அம்மா இங்கே தான் 2 பேரும் இருப்போம் கொஞ்ச நாளைக்கு. உனக்கு பிடிச்சதுக்கா பிடிக்கலன்னு கேட்கல. எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, என் பேர குழந்தைய தூக்கணும் கொஞ்சணும். எங்கே அவள் தூங்குறா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் 2 பேரும் போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோதான் தயாங் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் சின்ன வயசில் தயாங்க பார்த்த மாதிரி இருக்குது. தயாங்க ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா இப்படி தான் இருந்திருக்கும். பார்க்க அவன் ஜாட அப்படியே இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவும் தான் அப்படியே பாப்பா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ண போகிற? தேயாங் குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு தெரியாமல் தான் பெற்று வளர்த்தேன். இந்த 3 வருஷமாக எங்கள் கண்ணில் விட்டு வரலாட்டினேன். இப்போ என்ன பண்ண போகிற? இக்னோர் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன்.
அவன் எப்படி தான் பின்னாடி வந்தாலும் நான் அவனை கண்டுக்க மாட்டேன். அவனுக்கு எனக்கு வேண்டாம். சரி, இது ஓன் லைஃப், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் பாப்பா மட்டும் பாதிக்கக்கூடாது. அவளுக்கு நீ கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கணும். சரிம்மா, முதல்ல போய் தூங்க, டயர்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மா அமுச்சு விட்றீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பா பக்கத்தில் தூங்குறீங்க. உனக்கு அப்பா வேணும்ல? அப்பா வேணுமாவே? முடியாதுடி. எனக்கு தெரியும், என் பிடிவாதம் அப்படியே உன்கிட்ட இருக்கு. பார்க்க தான் உன் அப்பா மாதிரி இருக்க, ஆனால் பிடிவாதம்லாம் என்னோடது. உனக்கு அப்பா வேணும், உனக்கு அப்பா வேணும். என் அப்பாவை கேட்குறல்ல? நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தேன். எனக்கு தெரியும்டி. இந்த பொண்ணுங்களே டேட் பிரின்சஸில் நான் எப்படி என் அப்பா பின்னாடி சுற்றணும், அது மாதிரி தான் நீ என்னை விட்டு போயிடுவேன்ல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஏதோ நீங்கள் ஒரு குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அவளை கட்டிப்பிடிச்சி தூங்கிடுறீங்க. ஸோ இந்த சைட் டயாங் தான். இப்போ என்னடா பண்ணுறது? அவள் எங்கே இருக்கா? மச்சான், நீ என்ன பண்ணுனா உன் மாமனாருக்கு கால் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு கேளு. அதுக்கப்புறம் அவள் காலை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ எதை பிடிப்பியோ அப்படியே போய் சரண்டர் ஆகிடுறா. இதுக்கு மேலே நீ புலம்பிட்டு எங்களை வெறுப்பேற்றாதே. பேசினதே பேசிட்டு குடிக்கார மாதிரி முதல்ல போய் தூங்குடா. ஆனால் மஜாவை எனக்கு வேணும்டா, ஆனால் வேணும் வாடான்னு சொல்லி தூக்கி போட்டாடா. அதைத்தானடா நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண. அதான் ரிட்டன் கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லையும் டேன் கடுப்பாயிட்டு, டேய் தா என்னடா அப்படின்ட்டு தேன் கேட்குறான். டேய் சும்மா கோவப்படாது. நேற்று தானே புலம்புனேன், நாளைக்கும் புலம்புவேன், நாளான்னைக்கும் புலம்புவேன். டே புலம்பிட்டு இருந்தேன்னா அங்கே உன் குழந்த. டேய் ஆமாண்டா, ஆனால் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. என் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு கூட தெரியலடா. ஆனால் அவள் இப்போவே சொல்லுவாள், உனக்கும் எனக்கும் குழந்த பிறந்தா தேஜூன்னா வைப்பேன்னு. அது மாதிரி வச்சிருப்பாளா? ஆனால் என் குழந்தைய பார்த்தோன்னே அப்பான்னு சொன்னிச்சுடா. அதான்டா ஃபாதர் லவ், புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ உன் குழந்தைய வச்சே உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணு. எப்படியும் உன் குழந்தைக்கு இதான் அப்பன், பார்த்தாலே தெரியுது, மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கரெக்ட் பண்ணுடா. சரிடா, இதுதான் என் வேலை. அவகிட்ட போய் கெஞ்சலாம் செட் ஆகாது. குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். டேய் அவள் வேற மாஃபியா. தேவையில்லாமல் போயிட்டு நோண்டிட்டு ஏதாச்சும் பண்ணிவிட்டு வம்ப ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துடாத. அது பார்த்து சூதானமாக நடந்துக்கும் அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். இப்போ டேங்க் அதெல்லாம் சரியாக இருக்குன்னு தோணுது. அப்படியே போயிட்டு அவன் பொத்துன்னு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங்க் தான் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகுறான். ஸோ டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ உங்கள் அப்பாவும் ரூமுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ கால் அட்டன் பண்ணிட்டு, அங்கிள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, பையன் எங்கே இருக்கா, அவள் என்ன பண்ணுறா? தம்பி அது அங்கிள் ப்ளீஸ் சொல்லுங்கள், என்னால் முடியாது அங்கிள், அவெல்லாமெல்லாம் முடியாது. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு ஒயன் கிடைச்சிருவா. என்ன தம்பி சொல்கிற? ஆமாம் அங்கிள் அப்படின்ட்டு சொல்கிறா. தம்பி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட்டு சொன்னதே ஓகே தான். அது செட் ஆகலைன்னா நான் செகண்ட் சான்ஸ் அதை தான் சூஸ் பண்ணுவேன். பிளான் பி. பிளான் ஓகேனா நான் இதுலேயே நான் பண்ணிப்பேன். ஆனால் வேணாம் அப்படின்னா அவளை எதை வச்சு நான் வெறுத்தனோ அதுதான் என் ஆயுதமாக நான் கையில் எடுப்பேன். அண்டு இப்போ ஒயன் எங்கே இருக்கா? அவள் சூப்பர் மார்க்கெட் போய்க்கா பாப்பாவை தூக்கிட்டு. சரி அங்கிள், அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஸோ அட்ரஸும் வருது. ஜிமினி ஜங்குக்கும் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. டேய் எனக்கு போகலையா? டேய் நாடா சொல்கிற, எதுக்கிட்ட எங்களை துரத்துற? கரெக்ட் இல்லை அது. டேய் இன்றைக்கி ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுது. என்ன ஒரு வாரமாக நீ கொடி போதையில சுற்றுனேன், காலையிலையும் குடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் என்ன இன்னைக்கு டிப்டாப் ரெடியாகி வந்துட்டுருக்க? அதுவாடா என் பொண்டாட்டி. டேய் இன்னும் கல்யாணம் ஆகலடா.
ஆனால் குழந்த பிறந்துருச்சு. அவன் என் பொண்டாட்டி தான். அதை கரெக்ட் பண்ணல. அதான் மச்சான் நான் போகிறேன். எங்கடா போகிறேன்? சூப்பர் மார்க்கெட்டுக்கு. என் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா. ஸோ நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் கார் எடுக்கிறான். ஸோ சரி ஜிம்மின் ஜாமுக்கும் முகம் கூட கழுவலை. அப்படியே வந்து காலையில் உட்காந்துக்கிறாங்க. டேய் ஏடா வந்துடுறீங்க? டேய் நீ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவேன், அதெல்லாம் சால்வ் பண்ண நாங்கள் வேண்டாமா? அவள் வேற மாபியா, நீ ஏதோ எக்கு தப்பா பண்ணிட்டேன்னா? சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான், வாங்க போகலாம் அப்படின்ட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது எங்கே போனா தேஜு தேஜு அப்படின்ட்டு நீங்கள் தேஜுவை தேடுறீங்க. எங்கே போனா இவளை காணோம் அப்படின்ட்டு ஸோ தேடி இருக்கும்போது தூரத்தில் பார்க்குறீங்க. என்னது இவங்கிட்ட அவன் அப்பங்கிட்டே போயிட்டாளா அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு போகிறீங்க. இந்த சைட்டையா என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, உங்கள் அத்தாக்காரி கல்நெஞ்சக்காரடி, அதான் என்ன உன்னை என்கிட்ட கொடுக்கவே இல்லை மச்சான் பாடுறா அப்படியே என்ன மாதிரி இல்லை. அப்பா அப்பா வா வீட்டுக்கு போகலாம். என்னது வீட்டுக்கா? ஆமாம் ஆமாப்பா வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம். அம்மா அம்மா சரி சரி அப்பா வரேன், கூடிய சீக்கிரம் வரேன்டா. எனக்கு புரியுது உன் ஃபீலிங்ஸ், ஆனால் உங்கள் ஆத்தாக்காரி கல் நெஞ்சக்காரி என்னை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறா. அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு கட்டிப்பூச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான் குழந்தைய. ஸோ அந்த குழந்தைய அப்படியே டேங் அப்படியே லைட்டாக கட்டிப்பூச்சிக்குது. இப்போ நீங்கள் வந்து குழந்தைய வந்து பறிக்கிறீங்க. ஏய் ரெடி பண்ணுற? அம்மா அம்மா அப்பா 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 பாவம் அம்மா 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 எப்படின்னு சொல்லிட்டு ஒருமே குழந்தை தேம்பி தேம்பி அழுகுது. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஏய் விட்ரி விடு குழந்தை பாவுண்டி அப்படின்ட்டு குழந்தைய வாங்கிட்டு அப்படியே கம்போர்ட் பண்ணுறான். ஏய் ஏன் இப்படி இருக்க? தேம் தேம் குழந்தைய கொடுத்துரு, எனக்கு இருக்கிற அது மட்டும்தான், குழந்தைய கொடுத்துரு, குழந்தைகிட்ட நீ வராத தேஜு. அப்படின்னா நீ தேஜுன்னா வச்சிருக்கியா? அப்படின்னா ஸ்டில் லவ் பண்ணுற லேடி. தேம் அது ஏன் குழந்தை, என் வயிற்றில் பிறந்த குழந்தை, அதுக்கு அப்போ நான்டி எப்படி அழுறா பாரு. ஏய் ஏன் இப்படி இருக்க? ஒத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேனா? என்ன தப்பு? எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் தப்பு பண்ணிட்டேன்னு. ஏன் எனக்கு எனக்கு புரியல அப்படின்ட்டு ஒருமே அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் பாப்பா அப்படியே வாங்கிக்கிட்டு டேய் நீ பேச அவகிட்ட, ஜிமின் குழந்தை நான் கொண்டு வந்து தரேன் ஐயன், நீ முதல்ல அவன்கிட்ட பேசு அப்படின்ட்டு அவன் குழந்தைய வாங்கிட்டு போயிடுறான். ஏய் பாருடி நான் தப்பு பண்ணேன் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் அன்றைக்கி வேணும்னு தானே ஜெனி உன்கிட்ட காட்டினேன். எனக்கு தெரியும் என் கூட எந்த பொண்ணுங்க பழந்தாலும் நீ ஜலஸ் ஆகுவ, அவங்கள ஏதாச்சும் பண்ணுவேன்னு. ஆனால் அன்றைக்கி நீ எதுவுமே அவளை பண்ணலை. புரியல, எனக்கு புரியல, நான் என்ன பைத்தியக்காரி? எவ்வளோ தூக்கி போட முடியுமோ தூக்கி போட்டேன். ஆனால் ஏன் என் லைஃப்பில் வர்ற? எனக்கு நீ வேண்டாம். ஏய் சாரிடி, இதுக்கு பேர் லவ்வில் தயா, இதுக்கு பேர் வேறு. ஏங்க பாரு, எனக்கு தெரியும் உன் லைஃப் எப்படின்னு, அப்படி தெரியும் தானே, அப்புறம் ஏன் உன் மேலே வச்ச லவ் ரொம்ப பியூர். நான் பண்ணது தப்பு தான், அன்றைக்கி அந்த மாதிரி உன் கூட இருந்திருக்கக்கூடாது. ஆனால் தெரியல, எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஐம் சாரி உன் லைஃப்பில் நான் வந்ததுக்கு. ஏய் அந்தாடி சாரி கேட்கணும், உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் பெரிய லெசன் தான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் நீ வந்து ஜெனியை டேட் பண்ண, ஆனால் அந்த டைமில் நீ என் கூட இருந்துட்டல, உனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஜெனிக்கு தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கி என்னை பார்த்தால. ஸோ அதனால் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அப்படின்னா தேங் நான் உடனே ஜெனி சேர்த்து வச்சிடவா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவனுக்கு செம்ம காண்டாயிட்டு உங்களை சப்புன்னு ஸ்லாப் பண்ணிடுவான்.
ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் யார் அடித்தாலும் திருப்பி அடிச்சிடுவீங்க. பட் தேவங்க அடிக்கையும் நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு, எனக்கு தெரியும் நீ 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 மாறவே இல்லை. ஏய், அவ்வளோதான் மரியாதை. நான் தொட்ட பொண்ணு நீ தான், கடைசி பொண்ணு நீ தான். ஏதோ ஒரு கோவத்தில் நான் பண்ணிட்டேன். ஆனால் அவன் கூடலாம் டேட்டு மயிறு எதுவும் இல்லடி. எனக்கு தெரியும் நீ அவன் கூட படுத்திருப்ப. ஏய், உம்மால பொண்ணா போதுன்னு பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ உன்கிட்ட வெறுப்பு கூட காட்ட முடியலடி. அவ்வளோ வலிக்குது தெரியுமா? அதெல்லாம் தூக்கமே இல்லை. நீ யாருக்கும் விளங்காமல் போயிட்ட, யாரு கண்ணுக்குமே தெரியாமல் போயிட்ட. ஒரு வேளை நீ ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு ரொம்ப நாள் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் அன்றைக்கி அந்த ஆர்ஃபனில் தான் நீ இருக்க, உயிரோட இருக்கனே தெரிஞ்சுது. நீ அந்த ஆர்ஃபன் உன்னோடது. உன்னை பற்றி தெரிலடி. உன் தம்பி இருந்ததுக்கப்புறம் நீ எப்படி குரூவலாக மாறின. நீ வேற மாதிரி. எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்டி மயிறு, பிடிக்கும். ஆனால் என் லைஃப், நான் ஐடல். ஒரு மாஃபியா கூட இருந்தா எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் தயா. எனக்கு சொல்ல சொல்ல முடியாது தயா. மாஃபியான்றது தப்பான வழி கிடையாது. நம்ம அது எந்த மாதிரி சூஸ் பண்ணுறோமோ அதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ, ஆமாண்டி, நான் எல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன், ஒத்துக்கிறேன். எல்லா மிஸ்டேக்கும் என்னோட தான். ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்து நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருக்கேன்ல, கொஞ்சமாச்சும் செகண்ட் சான்ஸ் குட்ரி. நான் எல்லாமே சரி பண்ணுறேன். என்ன சொல்கிறது? எனக்கு 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 முடியாது தயா. என்னால் முடியவே முடியாது. உன்னை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ ஐடல், நான் ஒரு மாஃபியா குவீன். நீ சொன்னல ஒரு ஐடலுக்கு மாஃபியா செட் ஆகாதுன்னு. அது மாதிரி தான் எனக்கு நீ செட் ஆக மாட்டேன், உனக்கும் நான் செட் ஆக மாட்டேன். அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என் குழந்தையும் ஃப்யூச்சரில் ஒரு மாஃபியா வந்தால் வரலாம், அது அவளோட இஷ்டம். ஸோ நீ எங்கள் 2 பேர் லைஃப்லையும் நீ வராத, புரியுதா? அப்படின்ட்டு நீங்கள் கோவமா அப்படியே பேபியை வாங்கிட்டு அப்படியே போயிடுறீங்க. தேங்க அப்படியே இந்த சேரில் உட்காந்துட்டு அம்மாவில் இருக்கும்ல திமிரு. நான் அவ்வளோ பண்ணிட்டேன்ல. டேய், என்னடா பேசினேன்? அவள் அவ்வளோ காண்டா போகிறா, எதுக்கிட்ட அவளை அடித்தேன்? டேய், ஓவராக பேசுகிறடா என்னை ஜெனியை வச்சு. ஆமாம், நீ பண்ணல, அவள் அப்படி தான் பேசுவா. அவள் வேற கானில் இருக்கா. டேய், அவளுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குடா, அதான் கோவத்தில் அப்படி பண்ணுறா. இல்லை மச்சான், பாரா ஜிமின்னு, அவள் வந்து மாஃபியாவா, நான் ஐடிலாம் செட் ஆகாதா? ஆமாம், நீங்கள் அதை தானே சொன்ன, செட் ஆகாது இல்லை, முன்னாடி சொல்லுவல்ல. டேய் ஜங்குக்கு, வேண்டாம், எனக்கு சொம்பு தூக்குங்கண்ணா, அவளுக்கு சொம்பு தூக்கிட்டு நிற்காதீங்க. டேய் நிறுத்தென்ன, நிறுத்து. எனக்கு தெரியும் முன்னாடி என்ன சொன்னேன். அவள் மாஃபியா என் லைஃப்பில் வந்துட்டானா எனக்கு பிறக்க போகிற குழந்தைங்கள்லாம் அப்படி ஆயிரும், தப்பான வழியில் போயிடும். அவன் ட்ரக்ஸ் சேல் பண்ணுறா, அது பண்ணுறா, இது பண்ணுறா, எல்லாமே சொன்னேன்ல. ஆனால் இப்போ பார்த்துக்கோ, அவள் வேறு மாதிரி, புரியுதா? கரெக்டுடா. பிளான் ஏ சக்ஸஸ் ஆகலை, பட் பிளான் பி இதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும். நான் ஐடியல் சொல்லியிருந்தேனே, அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போனா. இப்போ பாடுறா அப்படின்ட்டு அவனும் ஏதேதோ பண்ணுறான். அவங்க அப்பாவுக்கெலாம் கால் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அவனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனும் ஒரு மாதிரி டென்ஷனில் தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அங்கிள், நீங்கள் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணலனா நானாக உள்ளே வருவேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. தேங்க, இது நீ நினைக்கிற மாதிரி வேர்ல்டு கிடையாது அங்கிள். எனக்கு தெரியாது அங்கிள், எனக்கு ஒயின் வேணும். ஒரு டைம் உள்ளே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னால் நீ நினச்சா கூட வெளில போக முடியாதையா. அங்கிள் பரவாயில்ல, எனக்கு என் கூட வயன் இருக்கா? இல்லை தையா, இல்லை அங்கிள், எனக்கு ஒயன் வேணும், என் குழந்தை வேணும். அதான் அவள் சொன்னது கரெக்டு தானே. ஒரு மாஃபியா ஐடியில் கூட இருக்க முடியாதுல்ல. நான் ஒத்துக்கிறேன், அவளுக்கே அவ்வளோ இருக்கும்போது என் லவ்வை நான் ப்ரூவ் பண்ண மாட்டேன்.
அப்படின்ட்டு அவன் கடுப்பான். கால கட் பண்ணிடுறான். இப்படிதான் டேஸஸ் போகுது. தேங்க் பின்னாடியே வந்துருப்பான். நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அவன் பின்னாடி கெஞ்சும்போதெல்லாம் அவன் அழுகுவான். குழந்தைய தூக்க ட்ரை பண்ணுவான். பார்க்க ட்ரை பண்ணுவான். நீங்க காட்டவே மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே அந்த விண்டோ கூட நிக்கிறீங்க. பாப்பாக்கு ஃபுட் வந்து ஃபீட் பண்ணிட்டு. ஸோ அவளும் நல்லா சாப்பிட்றா. அப்படியே மூன பார்த்துட்டு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கீழ தேயாங் தான் கார்ல நின்னுட்டு அப்படியே அவன் குழந்தைய ஏக்கமா பார்க்குறான். உங்களுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் இவன் இப்படி பண்றான்? இந்த இது 3 மாசமா பைத்தியக்கார மாரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எத்தன டைம் சொல்றது என்கிட்ட வராத. அகைன் நான் உன்கிட்ட வந்துருவேன். நான் நான் என்னால முடியல. என்கிட்ட வராத. எனக்கு நீ வேணும் தான். ஆனா இது வேண்டாம். இந்த மாஃபியா இதுக்குள்ள நீ வராத. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ கஷ்டப்படுவ. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்படின்ட்டு நீங்க உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. ஸோ அப்படியே மழையும் பெய்யுது. அவனும் அப்படியே நிற்கிறான். ஸோ நீ அப்படியே உள்ளே போயிட்டு குழந்தைய தூங்க வைக்கிறீங்க. அப்பா அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்பா. நான் என்ன பண்ணுறது? அவன் நீ தான் வேணும் நிற்கிறான். அப்பா வெளில மழை பெய்யுது. அவ்வளோ அக்கறைனா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு தளத்தை ஒட்டி விடுறது. அப்பா எனக்கு காண்டே தரீங்க. ஏன்ப்பா ஏன் நீங்களும் இப்படி இருக்கீங்க? நான் என்னம்மா பண்ணுறது? அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டா எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு நிற்கிறான். என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டு கை வச்சுட்டு போயிடுறாரு. சந்தர்ப்பத்துக்கு இவரும் பழி வாங்குறாரு. அவனை அவனை எதுவும் பண்ண முடியாது இல்லை. எதுக்கு அவன் இப்படி நிற்கிறான்? அப்படின்ட்டு நீங்கள் விண்டோவில் பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து அப்படியே ஐவிங் பண்ணுறான். நீங்கள் எப்படி கடுப்பான். அப்படியே விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கேட்டின்னு இருக்கும்ல, ஸோ அந்த புடவையை அப்படியே இழுத்து விட்டுறீங்க. ஸோ டேங்க் பார்த்துட்டு இது செட் ஆகாது. உள்ளே போகலான்னு பார்த்தா சுற்றி பாடி கார்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே போக முடியல. ஸோ வீட்டுக்கு வெளியில் அந்த ரோட்டுக்கு தான் காரை ஸ்டாப் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்து ஒரு பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த டவல் நான் தந்ததா சொல்லாதீங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது, அங்கே கூப்பிட்டு வச்சுட்டு அவனுக்கு இந்த டவலை கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு ஒரு பாடி கார்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அவரும் ஒரு கொடையை பிடிச்சிட்டு வந்து தேங்கிட்ட போயிட்டு பஸ் எங்கே வாங்க. என்ன பஸ் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ட்டு அங்கே ஓரமாக ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு ஸோ அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு பஸ் இந்தாங்க ஓட்டிக்கோங்க, நான் தான் கொண்டு வந்தேன். என்னது நீ கொண்டு வந்தியா? ஐயோ இது என் பொண்டாடி கொடுத்தது தானே. நான் மலையில் நலையிறேன்னு சொல்லிட்டு அலோ லவ்ஸ் இல்லை மாமன் மேலே. பஸ் இது நான் கொண்டு வந்தது. ஐயோ இது அவள் யூஸ் பண்ணுற டவல் ஸ்ட்ராபெரி பாத்தியா, எனக்கு இதான் பிடிக்கும், அதனாலேயே அவள் அதை வாங்கி வச்சிருப்பா. இது நீ யூஸ் பண்ணுற, நீ பார்க்க பண்ணி மாதிரி இருக்க, ஓட்டு கிளம்பியா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இதில் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்து அவங்க வீட்டு நல்லாவே தெரியும். அந்த டவலை அப்படியே எடுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கே அது கொடுக்குறமே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த டவலை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு காண்டாக இருக்குது. ஸோ அவன் தலை ஃபுல்லாக துவட்டிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஷேட் பட்டின்னு இருக்கும்ல, ஸோ அதை கலட்டிட்டு அதுக்குள்ளெல்லாம் விட்டுறான். அவனுக்கு நீங்களே உள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வு. என் பொண்டாட்டி அந்த தலை துவட்டின ஸ்மெல்லு என்னம்மா இருக்கு. ரொம்ப நாள்ரி ஒரு ஸ்மெல்லு கிட்ட வந்தாலே ஸ்ட்ராபெரி ஸ்மெல் அடிக்கும். எனக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும், ஆனால் இன்ன வரைக்கும் இதே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே இருக்கான். இப்போ கால் வருது. என்ன மச்சான் ஜங்குக்கு சொல்லு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்கே போயிட்டியா உன் பொண்டாட்டி காலை பிடிக்க? டேய் என் பொண்டாட்டி பக்கத்துலேயே இருக்காடா. எப்படி இருக்கா தெரியுமா? செம்ம நச்சின்னு இருக்காடா. டேய் என்னடா சொல்கிற? ஓகே பண்ணிட்டாளா? இல்லைடா அப்படின்ட்டு நடந்தெல்லாம் சொல்கிறேன். ஏயோ அவளை பார்க்கும்போது காரி துப்பணுன்னு தோணுதா? கேவலம் கட்டவனே, அங்கேயே நின்ட்டு நக்கிட்டு இருக்காம முதல்ல வந்து சேர்றா வீட்டுக்கு. இல்லைடா என் பொண்டாட்டி என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா, அந்த அழகை பார்த்து இருந்து ரசித்து இருந்தேன்டா. டேய்
அது நீ பக்கத்துல இருந்து நீ ஊட்டி விடணும்டா. ஆனால் வலைய பார்த்தியா? ஏன்டா இப்படி பண்ணிகிட்டே இருக்க? மழை இருறா வர்றேன் அப்படின்ட்டு தயங்கும் அந்த டவலை அப்படியே இது பண்ணிவிட்டு கிராப் பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே ஏறுறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க போகிறத. ஸோ தேங்க இங்கே நீங்கள் வந்து தூங்கின மாதிரி தான் வந்து காட்டுது. ஏன்னா நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. பட் இதுலேருந்து தேங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் டவலை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே ஏறுறத. ஐயோ பைத்தியக்காரன்! ஏன் இந்த மாதிரி பைத்தியத்தனமாக பண்ணுறேன்னு தெரியல. அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிடுறீங்க. இப்போ தேங்க வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அவனுக்குள்ளே ஏதோ திங்கிங், டேய் நான் குரூப் போட்டு லீவ் ஆக போகிறேன். ஏடா சொல்கிறேன், நம்மளும் ரொம்ப வருஷமாக இதுக்குள்ளே இருக்கோம்ல. நம்மளுக்கு ஆளுக்கள் தனித்தனியாக பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்க்கலாம்டா. இந்த ஐடியலுக்குள்ளே இருந்தோம்டா செட் ஆகாது மச்சான் கல்யாணம்லாம். ஸோ நம்மளோட இது வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பிடிஎஸ் குரூப் வந்து டிஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பலாம் கால் பண்ணிட்டு எல்லாமே ப்ராப்பராக வந்து லைவில் சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கான்செர்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ இதை பார்த்துட்டு என்ன டிஸ்பேண்டா? என்ன பைத்தியமாக இவனுக்கு? இந்த தயாங் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான். ஆனால் இதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்குல்ல. ஆனால் அதுக்குள்ளே எதுக்கு? ஆனால் செகண்ட் டைம் தான் அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆரம் தான். ஸோ அவன் சொல்கிறா, ஆல்மீஸ் ஸோ சீக்கிரம் டிஸ்பேண்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. நாங்கள் செகண்ட் டைம் போட்டோம், எங்களுக்கும் லைஃப் இருக்குது, நாங்களும் லைஃப்பை லிவ் பண்ணணும். ஸோ இந்த கேப்பப் வேர்ல்டுக்குள்ளே இருந்தோன்னா கண்டிப்பாக எங்கள் பர்சனல் லைஃப்பில் எங்களால் போக முடியாது. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் எப்போனாலும் ஒன்றா இருப்போம். ஆனால் அந்த கேப்பப் வேர்ல்டுக்குள்ளே இப்போ எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, எங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், எல்லா ஆசையும் இருக்குது, நார்மலாக லைஃப் வாழணும். ஸோ நீங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வேர்ல்டில் நாங்கள் இருக்கோன்னு காட்டினதே நீங்கள் தான். ஒரு தாய் தான் தான் குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வருவா. ஆனால் இந்த உலகம் ஃபுல்லாக எங்களை காட்டினதே நீங்கள் மட்டும்தான். உங்களை நான் என்றைக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. ஸோ ஆர்மிஸ்க்கெலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே, அவங்க ப்ரைவேட் லைஃப் அது, அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். பிடிஎஸ் ஹாப்பியாக இருந்தால் ஆர்மிஸ் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இவனுக்கு என்ன இளவோ, இவன் தான் ஏதாச்சும் கிறுக்குமார் பண்ணியிருப்பான், அதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உங்கள் ஒர்க் ரொட்டீனாக பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது. என்னது அது? அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, யார் அந்த மாதிரி பண்ணது? இல்லை மேம், நாங்கள் எத்தனை டைம் சொல்லிட்டோம். ஆனால் பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே முளையிலேயே கிள்ளி எறிஞ்சதான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஒரு 3 மந்த்தாக இன்னொரு மாஃபியா வர நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. வேறு மாஃபியா மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். அவர் இந்த மாதிரி பொண்ணுங்க தப்பான வழியில் யூஸ் பண்ணப்பட்டாங்கன்னா தட்டி கேட்குறாரு. யார் அது? அவரும் தான் இன்றைக்கி இதில் வரப்போகிறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் தான் சீனியர். ஆனால் இதை போலீஸால் எதுவும் பண்ண முடியல. நிறைய அப்பாவி பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்க, 10th தான் படிக்கும், எல்லாமே கிட்னாப் பண்ணிச்சிக்காங்க. ஒரு 100-150 பொண்ணுங்கிட்ட இருக்கும். வாட்? ஒரே நாள்லவா? இல்லை மேம், இந்த 1 மந்த்தாக அவங்க எல்லா பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் பொண்ணுங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சும் அப்போ யார் இதெல்லாம் பண்ணுறது? அதான் தெரியுமே, உங்கள் அப்பாவுடைய எனிமி அந்த பிரைட்டோட அப்பந்தான் இதுக்கு எல்லாமே காரணம். ஆனால் பிரைட்டு தான் இதை டீல் பண்ணுறான். அவனுக்கு எத்தனை டைம் வார்ன் பண்ணியிருக்கேன், அவனை கொல்லாமல் விடக்கூடாது, இதுக்கப்புறம் நான் அவனை கொன்றுவேன். நான் ப்ரெக்னென்ட் ஆனதில் அவனை எதுவும் பண்ணாமல் விட்டேன். ஆனால் அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி, நீங்கள் காலை கட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்பா, நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க. எங்கே போகிற அப்பா, அதை நான் வந்துடுறேன், புரியுதா? நான் வந்துடுறேன். நான்
குழந்தைக்காக வருவேன். எனக்கும் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. நானும் ஒரு பொண்ணு தான்ப்பா. எனக்கு தெரியும் நீ எங்கே போகிறேன்னு. ஆனால் பார்த்து, நீ என் பொண்ணு, எனக்கு நீ வேணும், உன் குழந்தைக்கு வேணும், புரியுதா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா, நான் எவ்வளோ பண்ணிட்டேன், இதை மட்டும் பண்ணேன்னு வைங்களே, இதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, சேஃப். இந்த பிரைட்டோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நான் அழிச்சிடுறேன். வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு. பிரைட்டோட அப்பா தானே இதெல்லாம் பண்ணான். ஆனால் இப்போது அவ ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரே மாதத்தை 150 பொண்ணுங்கப்பா. எல்லா பொண்ணுங்களையும் எதுக்காக யூஸ் பண்ணுவான் எனக்கு தெரியுமா? என் பொண்ணு கரெக்டான வேலை தான் போவா அப்படின்ட்டு உங்கள் அப்பா வந்து பூஸ்டப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படி எல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கான யூனிஃபார்ம், ஐ மீன் நீங்கள் பிளாக் சூட் தான். ஸோ அப்படியே ஃபிட்டாக வந்து போட்டிருக்கீங்க. 2 சைட்லேயும் கன். ஸோ உங்கள் 2 கைக்கிட்டையும் நைஃப் மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபுல்லாகவே கவரான மாதிரி தான் இருக்கும். கையில் இருக்கிற மாதிரியே தெரியாது. சண்டை வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பீங்க உங்கள் கால் கீழே. ஸோ அதுலேயும் கன்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபுல்லாகவே எல்லாம் கவரு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பெல்ட்டு வேறு, அதில் கூட நைஃப் தான் இருக்கும். ஒரு மாதிரி வளையிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஓவர் கோட் மாதிரி ஜாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே கன்ஸ் தான். அதையும் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டு உங்கள் சன் கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்படியே தான் உங்கள் பைக் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் புல்லட்டில் தான் போவீங்க எப்போவுமே. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. இந்த சைட் நீங்கள் அந்த பிளேஸ் போய் சேர்ந்துடுறீங்க. ஸோ அது வந்து ஒரு இது தான். ஸோ அந்த இதெல்லாம் கண்டெய்னர்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இடம் தான். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களை வந்து அலோவ் பண்ணல. யார் மேம் நீங்கள்? உங்களுக்கு அதெல்லாம் அலோட் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க. அலோட் கிடையாதா அப்படின்ட்டு ஒரு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட அந்த நீங்கள் ஹூடி போட்டிருப்பீங்கள்ல, ஸோ ஹெல்மெட்டை கலட்டுறீங்க. உங்கள் மாஸ்கில் ஒரு லோகோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைகர் லோகோ தான். அதை பார்த்தோன்னே அந்த பர்சன் அப்படியே பயந்துட்டு, மேம் அது வந்து பிரைட் இங்கே தானே இருக்கான். ஆமாம் மேம் அப்படின்ட்டு அவரும் சொல்ல. ஏன்னா அவன் பிரைட்டோட ஆள் தான். பட் உங்களை பார்த்தா எல்லாருக்குமே பயம். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. ஓ, கூப்பிட்டு வாங்கடா அந்த குல்பியை அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, அது வந்து ஒரு டாட்டூ மாதிரி இருக்கும். என்ன ஒரு மாதிரி இது மாதிரி, அது மாதிரி தீயில் இருக்கும். இதே சூடு பண்ண மாதிரி அதை எடுத்து அப்படியே கையில் வந்து ஒரு இது மாதிரி கொஞ்சம் குத்துறாங்க, ஒரு அடையாளம் மாதிரி. ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் இந்தந்த பிளேஸுக்கு இந்தந்த இதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அழுதுங்க. ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க மேலேருந்து. ஸோ இன்னும் அடங்கவே இல்லைல்ல இவனுக்கு. பண்ணால் மட்டும் போதாது, சிங்கிளாக போயிட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரோப் இருக்கும். ஸோ அந்த ரோப்பில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே ஜம்ப் பண்ணுறீங்க. ஒரு 3 ஃப்ளோர் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிருக்க மாட்டீங்க, பின் வலையில் ஏறி தான் போயிருப்பீங்க. அப்படியே கீழே இறங்கி நிற்கிறீங்க. ஸோ பிரைட், யாரா அது அம்மால, டேய் பாருங்கடா அப்படின்ட்டு போனேனே. ஸோ எல்லா காட்சியுமே நிற்கிறாங்க. டேய் யார் அது? சார் சார் அது வந்து ஏய் ஆ வயனு என்ன உன்னையும் நீ வேற செம்ம ஃபிகராக இருக்க, தொக்கா மாட்டிட்டியே. யோ, நான் இங்கே தொக்கா மாட்டினேன், நீ தாண்டா மாட்டியிருக்க. உனக்கு இன்னைக்கு சங்கு தான். ஐயோ, எவ்வளோ நாளாக நீ என்னை எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலையா? நீ எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கும் வரக்கட்டையும் உன்னை உயிரோட பொழைச்சி பொண்ணு விட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் விட மாட்டேன் தங்கம். ஸ்ட்ரைட்டாக உனக்கு கர்மாதி தான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறீங்க. ஏய் நிறுத்து. பாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டில் ஒரு குழந்த இருக்குது. டேய், வீட்டில் என் அப்பன் பார்த்துருக்காண்டா. உன்னால் என் குழந்தை எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? அதுக்கப்புறம் உன்னை உயிரோடையும் விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சண்டைக்கு போக பார்க்குறீங்க. பிரைட்டு, ஏய் அவளை அடிங்க, ஆனால் காயம் வராமல் அடிங்க. அவளை நல்லா போடணும்டா, செம்ம வறுத்து பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் அவங்கெல்லாம் வர்றாங்க. பட் உங்ககிட்ட யாருமே தாக்கு பிடிக்க முடியல.
செம்ம ஃபைட் போகுது. பட் ஒரு பர்சன் என்ன பண்ணுறான்னா, உங்க ஹெட்ல நல்லாவே ராட வச்சு அடிச்சிடுறாங்க. நீங்க அப்படியே கீழ விழுந்துடுறீங்க. ஒரு அடியிலேயே. ஏன்னா தலையில பட்டுருக்கும்ல. ஒரு மாரி கேரா இருக்கும். இப்ப பிரைட் தான் உன்கிட்ட வந்து அப்படியே உங்க சீக்ல கைய வச்சுட்டு, "ஆ ஐயய்யோ! என் செல்லத்துக்கு ரத்தம் வடியுதே. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்ட்டு உங்கள அப்படியே உங்க ஷர்ட் காலர் இருக்கும்ல. அத புடிச்சு இழுக்குறான். "ஆ டேய் எட்றா! என்ன விட்றா!" என்னம்மா தங்கம்? ஒரு மாஃபியா குயின். அண்டர் கிரவுண்ட் மாஃபியா குயின். கிங்கோட பொண்ணு. குயின். ஆனா ஒரு பேக்கப் பிளான் இல்லாம இப்படி ஒண்டியா வந்து மாட்டிக்கிட்டியே. டேய் உனக்கு உனக்கு ஏயோயோ நிறுத்துமா. ஏம்மா? வீட்ல ஒரு குழந்த இருக்கு. கல்யாணம் பண்ணாமயே குழந்தை பெத்துக்கிட்ட. அதான் எதுக்கு? ஆனா அதான் தெரியலையே. எனக்கு நீ வேணுமே. உன் கூட இன்னைக்கு நான் இருக்கணும். அப்படின்ட்டு உங்கள அப்படியே இழுத்துட்டு போறான். உங்களால முடியல. ஒரு மாரி கேரா இருக்கு. ஸோ உங்கள அப்படியே கட்டில்ல தூக்கி போட்டுறான். உங்களால எழுந்துக்க கூட முடியல. இப்ப பிரைட்டா அப்படியே ஷர்ட்லாம் அப்படியே கழட்டுறான். டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எ என்கிட்ட வராத. அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி தள்ளி தள்ளி போறீங்க. உங்களால முடியல. ஏன்னா நல்லாவே அடிச்சிருப்பாங்க தலையில. இப்போ பிரைட்டா அப்படியே உங்க மேல பாய வரான். பட் அதுக்குள்ள ஏதோ ஒரு கன் சவுண்ட். ஸோ அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஹூடியெல்லாம் போட்டு நீங்க வந்த மாரி மாஸ்க்லாம் போட்டு ஒரு ஹைட்டா ஒரு பர்சன் வந்து பைக்ல நிக்கிறாரு. யார் இது? அடுத்த பீஸா இது? ஆனா தெரியலையே. அண்ணா புதுசுண்ணா. யாரோ ஒருத்தன் மாஃபியான்னு புதுசா கிளம்பி வந்திருக்கான். அவன் இந்த வயன் மாதிரி தான். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறான். அப்படின்ட்டு சொல்லையும் அங்கே அந்த பர்சன் செம்மையாக ஃபைட் பண்ணுறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு உன்னை போடலான்னு பார்த்தேன். அவனை போட்டுட்டு தான் மறு வார்த்தை உன்கிட்ட வந்து உன்னை நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறேன். தயாங் தானே உன்னை விட்டு போயிட்டான். கடைசி வரைக்கும் அவன் கூட வாழாமே இருக்கல்ல. நான் அவனுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுக்குறேன்டி. டேய் ஆ, ஆ, ஏய் ஏய் இருமா இரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு சண்டை போடுறான். பிரைட்டால் முடியல, தாக்கு பிடிக்கவே முடியல. இப்போ இங்கே உங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ளட் ஃப்ளோ ஆகுது, கொஞ்சம் கம்மியாயிருக்கும். நீங்கள் கட்டு போட்டுட்டு வந்து சண்டை போடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கேயே எல்லாம் சண்டை போட்டிருக்கீங்க. அப்படியே அந்த கண்டெய்னர் இருக்குது, அந்த பொண்ணுங்க இருக்க கண்டெய்னர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுடுறீங்க. அவங்க அப்படியே ஓடி போகிறாங்க. அவள் பிரைட் ஏய் ரெடி பண்ணு அப்படின்னு ஹேரை பிடிச்சி இழுக்கிறான். டேய் விட்றா என் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் தான். நீ திரும்பி பார்க்குறீங்க. நல்லாவே தெரியும் இந்த வாய்ஸ். தயா ஏய் அது நீ எதுக்கு இங்கே வந்த? நீ போ அப்படின்னு அவனை தள்ள பார்க்குறீங்க. பட் முடியல. நீங்கள் இங்கே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அங்கே பிரைட் அடிபட்டு கீழே விழுந்திருக்கான். அவன் ஒரு கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுறான் உங்களை தான். ஆனால் அதுக்குள்ளே டேங் வந்து அப்படியே அந்த ஷோல்டரில் அந்த கன் ஷூட்டை வாங்கிக்கிறான். அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த சைட் நீங்கள் டேங் டேங் என்ன பண்ணுற? நீ எதுக்கு இங்கே வந்த? இதெல்லாம் உனக்கு ஏய் இதாடி சொன்னேன் ஒரு மாஃபியா இதில் கூட சேர முடியாதுன்னு. ஆனால் இப்போ மாஃபியா தாண்டி. ஆனால் என்ன வலிக்குது. இப்போ தான் புரியுது நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இந்த மாஃபியாவும் சும்மா இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. அவன் நக்கலாக சிரிக்கிறான். எப்படி போட்டேன் பார்த்தியா? அவனை உயிரோட விட மாட்டேன் பிரைட் அப்படின்ட்டு ஒரு கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, பிரைட்டை வந்து கொலை பண்ணிடுறீங்க. அப்படியே ஷூட் பண்ணிடுறீங்க. ஸோ அவனும் இங்கே இறந்துடுறான். இப்போ நீங்கள் பேக்கப்புக்கு வந்து உங்கள் கார்ட்ஸ்லாம் உள்ளே கூப்பிட்றீங்க. அவங்க லாஸ்ட்டாக தான் வந்திருப்பாங்க. இப்போ தேங்க தூட்டு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. போகிற வேலை தேங்க வந்து பெயிண்ட் ஆகியிருப்பான். உங்கள் கை ஃபுல்லாக அவனோட ப்ளட்டு. ஏன் தயா எதுக்கு என் லைஃப்பில் நீ வந்த அகெயின் இந்த மாதிரி நடக்கும் தான் நான் உன்னை விட தள்ளியே இருந்தேன். ஆனால் நீயும் மாஃபியாக்குள்ளே வந்துட்ட. என்னால் எதுவும் பண்ண முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போது உனக்கு புல்லட் பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒருமே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ தயாவோட அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க. குழந்தைய தூக்கிட்டும் வந்துடுறாங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியல. தயாவோட அம்மா உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. எல்லாம் ஒன்றால தான். கடைசியில் தயாங்கும் மாஃபியாக்குள்ளே வந்துட்டான். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு
ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க. ஏய் வாய மூடுறி, எங்கே வந்து என்ன பேசுகிற அப்படின்னு அவங்க அம்மா வந்து வாயை மூடிடுறாங்க. அப்பா அது வந்து இங்கே பாருங்க வையன், எனக்கு தெரியல, தயாங் உனக்காக தான் எல்லாம் பண்ணான், அவனை ஏற்றுக்கோ. அப்பா அது வந்து உன் குழந்தைக்கு அப்பா வேணும், அவளும் பாவம் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தயாங் தான் அப்படியே ஓரளவு ரெக்கவர் ஆகுறான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து ஐவிங் பண்ணிட்டு சிரிக்கிறான். தயாங் ஏன் இந்த மாதிரி? பொண்டாட்டி எப்படியோ என்கிட்ட பேசிட்டேல்ல நார்மலா, ஒரு மாதிரி வைப்பாக இருக்குடி. தயாங் நீ பைத்தியம் தான், உன் மேலே பைத்தியம்டி, உன் மேலே பைத்தியம். ஏன் இந்த மாதிரி? எனக்கு நீ வேணும், அது சொல்லணும்ல. நான் தெரியும் டிஸ்பேண்ட் ஆகிட்டேன், அதான்டி எனக்கு இந்த கேப்பப் இந்த டான்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வேண்டாம். அதான் நீ இருக்கல, நம்ம குழந்தை இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்டி அப்படின்னு ரிங் எடுத்து நீட்டுறான். ஸோ அது நீங்கள் முன்னாடி வாங்கி வச்ச ரிங் தான். இது எப்படி உனக்கு? நான் எடுத்துட்டேன்டி, என்ன பண்ணுறது, எனக்கு இது வேணும். நீயும் நம்ம பாப்பாவும் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழலாண்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெஞ்சிறான். உங்களாலையும் முடியல, ஏன்னா எவ்வளோ தான் தள்ளி வைக்கிறது. ஸோ அவனை 3 வருஷம் கஷ்டப்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த தேவையில்லைன்னு விட்டுடுதான். ஸோ ஃபைனலி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஐயோ என்னாடி பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறது, லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ல, எப்படியே பின்னாடி வந்து கடைசியில் என்னை ஒத்துக்க வச்சுட்டேன்ல. முன்னாடியே ஒத்துக்கிட்டேன்னா நான் மாஃபியாக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். லாஸ்ட்டாக சொன்னேன்ல, மாஃபியாவும் ஐடியிலும் சேர முடியாது. இப்போ மாஃபியா ஒன்றா சேரலாண்டி, தப்பு இல்லை. ஆனால் நீ ஃபைச்சின், ஏய் அந்த இடத்துக்கு நான் வரலன்னா அவன் அவனை என்ன பண்ணியிருப்பான்னு தெரியுமா? என்னால் பார்க்கவே முடியல. அவனை நான் கொல்லலான்னா பார்த்தேன், ஆனால் அவன் உன்னை பாயிண்ட் பண்ணிட்டான், அதான் குறுக்கில் நான் வந்தேன். 2 பேருமே இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சர்ச் முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ இப்போ பக்கத்தில் தயாங் நிற்கிறான். இப்போ ஒரு குழந்த, ஐ மீன் உங்களோட குழந்த தான், அப்படியே ஒரு மாதிரி ஃப்ராக்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி நடந்துகிட்டே வருது. ஸோ அது க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. ஆக்சுவலாக உங்கள் பொண்ணுக்கு 2.5 வயசு தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு கூடை மாதிரி இருக்கும், அதை தள்ளிட்டு வருது. ஸோ அப்படியே எடுத்து கொடுக்குது. இப்போ உங்கள் வெட்டிங் ரிங் தான். ஃபைனலி நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே ஃபர்தராக கிஸும் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் எப்படியோ முடிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு. இப்போ ஜிமின் தான், ஏய் இது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தான் ஆகணுமாடா, ஏய் ஃபர்தராக கல்யாணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சம்பிரதாயம் மச்சான், நம்ம கல்ச்சரில் ஒன்று. ஆனால் அந்த 2 நாய்களும் எப்போவே பண்ணி முடிச்சு குழந்தையும் பிறந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தியா? எனக்கு அப்போவே தெரியும்டா ஜங்குக்கு இந்த மாதிரி தான் நடக்கும்னு. என்கிட்ட முன்னாடியே சொன்னேன், லவ்வை எடுத்துக்கோடா, அக்செப்ட் பண்ணிக்கோ, நல்ல பொண்ணுன்னு. கேட்கவே இல்லை. கடைசியில் இப்படி வந்து நிற்கிறான். இப்போது அவனுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது, ஆனால் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டுக்கு தான் அப்படியே அந்த பூவெல்லாம் தூடுறாங்க, அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம். இப்போ எல்லாமே ஃபர்தராக வச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. இப்போ தயாங் தான் அப்படியே உள்ளே உட்கார்றான். டேய் இடிக்காத, பல்ல காட்டாத, ஏதோ இன்னைக்கு தான் கல்யாணமாக இருக்குது. ஆமாண்டா நான் புது மாப்பிளடா. டேய் கொம்மால, ஆல்ரெடி நீ கல்யாணம் பண்ணிக்காமையே எல்லாம் பண்ணி முடிச்சு, அது அவள் பண்ண மச்சான், இப்போ நான் பண்ண போகிறேன். அவள் எப்படி கத்துறான்னு பாரு, வச்சு செய்ய போகிறேன். சரி என்ன அளவோ பண்ணி முடிச்சிரு, ஆனால் சத்தம் மட்டும் வரக்கூடாது. சிங்கிள் சாபம் உன்னை சுத்தமாக விடாது. ஏய் உன்னை யாரை ஒண்டிக்கிட்டே சுட்டு சொன்னது? அதான் எனக்கு நாள் வந்துச்சு, முதல்ல கிளம்புங்க, இந்த பக்கமே வந்துடாங்க 1 மாதத்துக்கு அப்படின்னு 2 பேரும் பிடிச்சி பற்றி விட்றான். அப்போ ஜங்கு பாத்தியடா ஃபிகர் உஷாரானே ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டான்டா. ஆமாம் மச்சான், இவெல்லாம் நம்பவே கூடாது, வாடா நம்ம பாருக்கு போயிட்டு சரக்கு போடலாம். அப்படி போகிற வரல பார்த்தா குழந்தை நிற்கிது, ஐ மீன் தேஜு நிற்கிது. அங்கிள் எங்கே போகிறீங்க? அதுவா தங்கு, வெளில போகிறோம். சரி நான் அப்பா கிட்டே போய் தூங்குறேன். இங்கே பாரு, என் அப்பா கிட்டேலாம் போகக்கூடாது,
ஏன் அங்கிள்? அதுவா? இப்ப அப்பா, அம்மாவும் ஒண்ணா இருக்க போறாங்க. நைட்டு தூங்குனாங்கன்னா, அவங்களுக்கு குட்டி பாப்பா வரும். ஸோ நீ வந்து என்ன பண்ணு, கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா பக்கத்துல போகாமயே இரு. அப்படின்னா குட்டி பாப்பா வந்துருமா? ம். வந்துரும். புரியுதா? சரி. அப்படின்னா எனக்கு கதை சொல்லுங்க. சரிடா தங்கம். இதுதான் பண்ணல. கடைசில அவன் குழந்தைக்கு கதை சொல்ற அளவுக்கு வச்சுட்டான். டேய் நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோண்டா. நம்ம ஆர்மி பிள்ளைங்கள பார்த்து சீக்கிரம் நம்ம உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் செட் ஆகாது. அப்ப ஜிம்மின் ஆர்மி பிள்ளைங்களா? அப்படின்னா எத்தனை பேர்ரா கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்படின்னு கேட்க யோசிச்சாங்க கோவமா. ஒருத்திய மட்டும் பாரு என்ன. எல்லார்ட்டையும் போய் நக்கிட்டு நிக்காத. அப்படின்ட்டு ஜெகம் கோவமா பாப்பா தூக்கிட்டு போயிடுறான். அந்த சைட் நீங்க அப்படியே ரூமுக்குள்ள போறீங்க. இப்ப டைம்ல பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி டைம் ஏறி வர்றேன். அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்னா ரூம் டோர் லாக் பண்றான். எதுக்கு லாக் பண்ற? ஏய் அது லாக் பண்ணணும்டி. அப்பதான் சத்தம் வெளில கேட்காதுல்ல. சத்தமா? புரியல. எதுவும் தெரியாத மாதிரியே பேசு. சின்னத்தையாங்க அது வந்து இப்போதைக்கு ஏய் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ நாள் தெரியுமா? அப்போ நான் எவ்வளோ நாள்? அதான் பண்ணிட்டேன்ல. பழசுலாம் பேச வேண்டாம். அப்படின்ட்டு உங்க மேலே ஓவர் ஆகுறான். ஸோ இந்த சீன் வந்து ஹை சீன் வந்து டெலிகிராம் சேனலில் வரும்டா. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஆ தயம் விடு அகைன் வேண்டாம். அதெல்லாம் இல்லடி எனக்கு தெரியும். ஆனால் நல்லா இருக்குடி உன் கூட பண்ணது செம்மையாக இருக்குது தெரியுமா? என்னம்மா ஃபிகரு நீ அதான் வச்சு செதுக்கிருக்கான் உன் அப்பன். ஆ இப்போதான் தெரியுதா உனக்கு எல்லாம்? இப்போதான் தெரியுதா? இப்போதாண்டி தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முடிச்சு விட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீ வேற எனக்கு சரகை கொடுத்து ஏதோ பண்ணிட்டேன். எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து. அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிச்சி தூங்கிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டோர் நாக்கால சான் கேட்குது. தேங்கி எழுந்துரு பாப்பா. அப்பா அப்பா டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு அவன் சொல்கிறா. ஸோ நீங்கள் என்ன இப்போ டக்கடக்கான ட்ரெஸ்லாம் போடுறீங்க இருந்து இப்போ டேங்க் எதுவுமே இல்லை. டேய் ட்ரெஸ்ஸை போடுறா. சரிடி சரி 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 போடுறேன் அப்படின்ட்டு சொல்லி அவனு ஒரு பேண்ட் எடுத்து போட்டு அப்படியே வந்து நிற்கிறான். இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு தேஜு பாப்பா அம்மா தள்ளு அப்படின்ட்டு அவள் வந்து தேடுறா. வீடு ஃபுல்லாக ஏதோ ஒன்று தேடுறா. என்ன பாப்பா தேடுற? அப்பா நீ கால் எடு அப்படின்ட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து அப்படியே தேடுறா. கட்டில கீழே தேடுறா. என்னம்மா தேடுற? அம்மா அது குட்டி பாப்பா எங்க? எனக்கு தம்பி பாப்பா வேணும். தம்பி பாப்பாவா? யாரு சொன்னா? தம்பி பாப்பாலாம் இப்போ வராது. ஆ சங்கு கங்கு சொன்னாங்க. அப்பா அம்மா தனியாக இருந்தா நான் உனக்கு தம்பி பாப்பா வரும். நைட்டில் தூங்கும்போது அப்பா அம்மா கூட போய் தூங்கக்கூடாது. எனக்கு தம்பி பாப்பா வேணும் அப்படின்ட்டு அழுகுது. நீங்கள் தேங்காய் பார்த்து முறைக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லி வச்சுருக்காங்க? அதுவும் குழந்தைகிட்ட அறிவு கட்டவனே. இங்கே பாருமா தம்பி பாப்பா இப்போ வராது. எனக்கு கொஞ்ச நாள் போகும். எப்போ போகும்? எப்போ வரும்? எனக்கு தனியாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஆண்டி கூட வெளில அனுப்பிச்சுட. எனக்கு பாப்பா வேணும். சரி 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 பாப்பா தானே தெரியும். சமாதானப்படுத்துடா. அவள் வெறும் அடம் பிடிச்சானா இப்போவே வேணும்னு கேட்பா. அதான் தெரியுதே உன்னோட புரிவாக தான் அப்படியே இருக்கு. இப்போ சமாளிடி தயம் ஒன்று இரு அப்படின்ட்டு தான் கீழே இறங்கி வந்துட்டு பாரு தேஜு பாப்பா அது இப்போ தான் நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஐ மீன் அத்திவரம் போட்டிருக்கேன் சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங் கட்டி நான் மேலே அனுப்புகிறேன். ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்துடும். உனக்கு அழகான தம்பி பாப்பா சரியா? அப்படியா? நீ சொன்ன கரெக்டாக இருக்கும். நான் நம்புகிறேன். ஆனால் என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லு. அவள் தான் என்னை தள்ளி வைக்கிறா. நான் கிட்ட போனால் தான் குழந்தை வரும். அப்படியா? அம்மா ஏன் தள்ளி நிற்கிறேன்? கிட்ட வா. அப்போ தான் சீக்கிரம் குழந்தை வரும். எனக்கு விளையாடணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு டிவியெல்லாம் பார்க்க முடியாது. கார்ட்டூன்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு குழந்தை வேணும். தம்பி பாப்பா வேணும்.
அப்படின்ட்டு ஒரு மாரி அழுகுது. "ஏய் வாடி சீக்கிரம் கிட்ட வாடி." நைட்டு ஓட்டுன மாரி இன்னொரு ரவுண்ட். "ஐயோ! நீ இருக்கியே! நீ பெர்வெர்ட் தான்டா." "ஆமாடி நான் பெர்வெர்ட் தான்." அப்படின்னவங்களே புடிச்சிக்கிறான் கிட்ட இழுத்து. ஸோ அந்த தேஜு அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு, "எனக்கு சீக்கிரம் தம்பி பாப்பா வேணும்." "சரி, சரி, சரி. அப்ப ட்ரை பண்றேன்." ட்ரை எல்லாம் கிடையாது. "சீக்கிரம் வேணும்." "சரி, சரிடா, சரிடா." உன்ன மாரியே புடிவாத குணம். எப்படி நான் வேணும் அடம் புடிச்சியோ, இப்ப தம்பி வேணும், தங்கச்சி வேணும். 1 போதுமா? 2 போதுமா? எனக்கு தம்பி 1, தங்கச்சி 2, அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி. அப்பதான் நெறைய பேர் கூட எனக்கு விளையாட முடியும். ஆமால, கரெக்ட்டுல. எனக்கு வர 5 குழந்தை வேணும். என் பொண்ணு கரெக்ட்டா கால்குலேட் பண்றா. ஓகேடா தங்கம். 2 இயர்ஸுக்கு ஒண்ணா டெலிவரி பண்ணிடலாம். அப்படின்ட்டு சொல்றான். நீங்க அத பார்த்து முறைக்கிறீங்க. ஓகேடா, இத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுவே என்னோட குட் எண்டிங்கா இருக்கும். ஸோ 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சரிடா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.